அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா இதுதான் நான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் சாதிகள் வந்து எப்படி இருந்தது நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்தியன் சொசைட்டி படிக்கும்போது இதை பார்த்துருப்போம். அடிக்கடி நம்ம வந்து பார்த்துனே இருக்கிறோம். என்ன பண்ணுறது, கேஸ்ட் சிஸ்டம் படிக்கிறது இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒன்று. அது நம்ம கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையும் படித்து தான் ஆகணும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஒன் ஸ்டடி ஆஃப் கேஸ்ட். ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காரு, ஜிஎஸ் குரே என்ன சொல்கிறாரு, எம்என் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்கிறாரு, அது இருக்குது லூயிஸ் டூமட் என்ன சொல்கிறாரு, ஆண்ட்ரே பெட்டில் என்ன சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோமா யார் யார் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஜிஎஸ் குரு என்ன சொல்கிறாரு, இண்டலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் அவர் சொல்கிறார். இண்டலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேதாஸ் இதை படித்து அதன் மூலமாக இந்தியன் சிஸ்டமை நம்ம சொசைட்டியை படிக்கிறது தான். இது இண்டலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் சோஷியாலஜி ஜிஎஸ் குரு, இந்தியன் சோஷியாலஜியுடைய ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாரு, காஸ்ட் ஆஸ் ஏ ஹைரார்கிக்கல் சிஸ்டம் வித் 6 மெயின் ஃபீச்சர்ஸ். இந்தியாவில் சாதி அப்படிங்கிறது ஒரு ஹைரார்கிக்கல் சிஸ்டம், ஒரு சாதியை ஒரு படிநிலையை கொண்டு இருக்கக்கூடியது. அது ஒரு 6 மெயின் ஃபீச்சர்ஸை அது கொண்டு இருக்குதுன்றாங்க. என்னென்ன, செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி, ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஹைரார்கி படிநிலைகளை வச்சுருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபீடிங் அண்டு சோஷியல் இன்டர் கோர்ஸ், அதாவது யார் யாரோடைய ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது பழகணும் அப்படிங்கிறத சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டிருப்பாங்க. சிவில் அண்டு ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆஃப் லோவர் கிளாஸுக்கு அப்படிங்கிறவங்க ஒரு சிவில் அண்டு ரிலீஜியஸ் அட்வான்டேஜஸ் வந்து அவங்க டிசபிலிட்டியாக இருக்கும். ஆக்குபேஷன் பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் அவங்க என்ன வேலை செய்யணுன்றது நிர்ணயிக்கணும். எண்டோகேமி, அதாவது கேஸ்டுக்குள்ளே தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும். எக்ஸோகேமி இருக்கக்கூடாது. அவுட் சைட் த மேரேஜ் வந்து அங்கே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து 6 ஃபீச்சர்ஸுங்க. அதாவது தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க, பழகிகளில் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களோட பழகக்கூடாது. அதே போல் சில சிவில் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, அதாவது அந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது, ஜாதிக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ஆகுதா, இதை வந்து சில பேர் வந்து இதெல்லாம் என்ன ஆகுது, இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் ட்ரெடிஷன்லையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோன்றாரு இவர். ஆனால் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டில் எது எழுதினாலும் நம்பிடுவீங்களா, இல்லை சோஷியல் சேஞ்சஸ்னு ஒன்று இல்லையா அப்படின்னு இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எம்என் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ். அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டடி ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு இடத்த ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் மூலமாக கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டாமினன்ட் கேஸ்ட் அண்ட் சாங்க்ரடைசேஷன், அதாவது யாருக்கிட்ட அதிகப்படியான லேண்ட் இருக்கோ, நம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பொலிட்டிக்கல் பவர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வில்லேஜஸை டாமினேட் பண்ணுவாங்க. கேஸ்ட் சிஸ்டம் வந்து அந்த ஹைரார்கி வந்து டிபெண்ட் பண்ணாது யார் வந்து சோஷியல் கேஸ்ட்டில் அது டாமினன்ட் கேஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத. சாங்க்ரடைசேஷன், லோவர் கேஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஹையர் கேஸ்ட் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நாமளும் வந்து மொபிலிட்டியை அடைஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுதான் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் கேஸ்ட் ஆஸ் ஏ அடாப்டிவ் அண்ட் சேஞ்சிங். அதை என்ன சொல்கிறாங்க, கேஸ்ட் ஆனது சேஞ்ச் ஆகக்கூடியது, மொபிலைசேஷன் ஆகக்கூடியது, அதனால ஸ்டாட்டிக் கிடையாது அப்படின்றாரு. அதான் என்ன சொல்லுவாங்க, வேதங்களுக்கு திருந்துவோம் அப்படின்னு தயானந்த சார் சொல்லலாம். காரணம் என்ன சொன்னார்னா, இந்த வேதிக் சொசைட்டியில் இந்த சாதிகள் அடிப்படையில் வந்து இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து முன்னேறி மேலே வரான்னு சொல்லும்போது அவன் முன்னேறி வரக்கூடாதுன்றதுக்காக நீ முன்னேறிலாம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த அப்ரஷன் ஏற்படுது இல்லையா. ஸோ அந்த ஸ்டாட்டிக்லாம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து லூயிஸ் டூமட் என்ன சொல்கிறாரு, ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரலிஸ்டல் பர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாருன்னா, கேஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். அதுதான் அதோட பேஸு. இவன் சுத்தமானவன், இவன் சுத்தம் இல்லாதவன், இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேஸ்ட் ஆனது பிரிக்கப்படுதுன்றாரு. டிஃபைன் இந்தியன் சொசைட்டி ஆஸ் ஏ ஹோலிஸ்டிக் ஸ்டேட்டஸ் ஓவர் இண்டிவிஜுவலிசம், அதாவது அதாவது ஹோலிஸ்டிக்காக அதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ ஹைரார்கி ஆஸ் ஏ சென்ட்ரல் டு கேஸ்ட்ன்றாரு, நாட் ஈக்குவாலிட்டி. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கேஸ்ட் சிஸ்டமில் இந்த ஹைரார்கி தான் பெஸ்ட், எனக்கு கீழே ஒருத்தன் கீழே இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் தான் அது. உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அது எனக்கு பிரச்சனை, ஆனால் எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்றார். கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாரு, இந்த லூயிஸ் டூமட் சொல்கிறாருன்னா, இவர் சொன்ன கருத்துக்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கேஸ்ட்ன்றது ரொம்ப ரிஜிட்லாம் கிடையாது. இக்னோர் த கேஸ்ட் மொபிலிட்டி அண்டு பாலிடிக்ஸ். நீங்கள் சாதி அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ரிஜிட் சிஸ்டம்லாம் கிடையாது, அதில் மொபிலிட்டி வந்து பாசிபிள் அப்படிங்கிறாங்க. இவர் சொன்னக்கூடிய கருத்துக்களை சில கிரிட்டிசிசமும் வந்து சொல்கிறாங்க. ஆண்ட்ரே பெட்டிலி சொல்கிறாரு, கிளாஸ் கேஸ்ட் அண்டு பவர். தமிழ்நாடுடைய தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. ஷோ இன்டர்பிளே ஆஃப் கேஸ்ட், கிளாஸ் அண்டு பவர் இன் ரியல் லைஃப்பில் இந்த 3 வந்து எப்படி இன்டர்பிளே பண்ணுது அப்படிங்கிற பார்க்குறாரு. கேஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ரிச்சுவல் ஹைரார்கி, அது ஒரு ரிச்சுவல் ஹைரார்கி கிடையாது, பட் ஆல்சோ லிங்க்டு வித் லேண்ட், வெல்த் அண்ட் பாலிடிக்ஸ், இதோடு வந்து அது சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. மாடர்னைசேஷன், வீக்கனிங் ஆஃப் ரிச்சுவல் டாமினன்ஸ், ரைஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் அண்டு பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு,
இந்த கேஸ்ட்டும் கிளாஸும் பவரும் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் இந்த இதெல்லாமே ஒன்று இன்டர்லிங்க்ட் ஆனதுன்றாரு. கரெக்டாக? அதிகப்படியான அவன் வருமானம் இருக்குது அப்படின்னா அவன் அதிகப்படியான அவன் சாதியை அவன் பெருமையாக பேசணும்னு நினைப்பான். அவனுக்கிட்ட பவர் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சொன்ன விதத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம். ட்ரெடிஷ்னல் இந்தியாவில் என்னென்னலாம் அதோடைய ஃபீச்சர்ஸாக இருந்தது? ஹெரிடிட்டி மெம்பர்ஷிப் இருக்கணும், எண்டோகாமி இருக்கணும். ஹெரிடிட்டி மெம்பர்ஷிப் அதாவது இவன் ஒரு ஜாதியிலேருந்து பிறந்தானா அவனுக்கு ஒரு ஜாதி தான். ஹைரார்கி இருக்கணும், ஆக்குபேஷன் ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும், ரிசிஷன் மேலே பார்த்தே தாங்க அதே தாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஒரு வாட்டி படிச்சுன்னா உங்களுக்கே புரியும். அண்டு அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் அண்டு பர்ஸ்பெக்டிவ். அந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதோடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன, யார் யாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் செக்ரிகேஷன். வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் அன்டச்சபிலிட்டி பார்க்கும்போது ஃபிசிக்கல் செப்பரேஷன், அதாவது அவங்களுக்கான தனியான ஒரு கிணறு இருக்கும், டெம்பிள் அவங்க தான் கும்பிடணும், அந்த கோயிலுக்கு போகணும், ஸ்கூல்ஸ் அவங்களுக்கு தனியான பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆக்குபேஷனல் டிஸ்கிரிமினேஷன், தலித் ஃபோர்ஸ் டு பொலிட்டிக் இந்த ஜாப், மேனஸ் காமியான வேலைகள்லாம் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது. சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அங்கே நடக்கும், நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்பர் கேஸ்ட் ஹவுஸுக்குள்ளே அவங்க வரக்கூடாதுன்றது நடக்கும். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். பாண்டட் லேபர் சிஸ்டம், லோ வேஜ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் டிஸ்கிரிமினேஷன் அங்கே நடக்கும். டினைடு பார்ட்டிசிபேட் பஞ்சாயத்தில் வந்து அவங்க கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது. பர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் வந்து அங்கே எதனால் உருவாகுச்சு, இந்த அன்டச்சபிலிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது குரே என்ன சொல்கிறாரு, அன்டச்சபிலிட்டி இந்து ட்ரெடிஷனுடைய ஒரு பாட்டு தான் வந்து அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறார், தீண்டாமை அப்படிங்கிறது. அம்பேத்கர் சொல்கிறாரு இந்த அன்டச்சபிலிட்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி, சோஷியல் ஸ்லேவரி அப்படிங்கிறாரு. கரெக்டாக? அது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது. ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு நோட்டட் சம் மொபிலிட்டி இஸ் பாசிபிள் பட் டீப் பேரியர்ஸ் ரிமைன். என்ன சொல்கிறாரு இந்த ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு, இந்த கேஸ்ட் சிஸ்டமில் மொபிலிட்டி பாசிபிள்றாரு, பட் ஆனால் அதுக்கான சில பேரியர்ஸுமே வந்து டீப்லியாக இருக்குது, ரொம்ப ரூட்டடாக வந்து அது ப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. கண்டெம்பரரியில் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். நான் ஸ்கூல் படிக்கும்போது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது காலைல வந்தவொடனே இதை நம்ம சொல்லணும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, மேடம் வந்து டீச்சர் வந்து எல்லாரையும் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தமிழ் தாழ்வாழ்த்து சொல்லணும். இதெல்லாம் பாடி தான் வந்து தினமும் உட்கார வைப்பாங்க. இப்போ ஸ்கூல்ஸில் அதில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த இந்த அன்டச்சபிலிட்டி எடுத்து சில சட்டங்களும் கொண்டு வராங்க. ஆர்டிகல் 17 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், SC/ST ஆக்ட், இந்த மாதிரியான ஆக்ட் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஸோ ரீகேப் பண்ணி பார்த்துருவோமா? குரு என்ன சொல்கிறாரு, அவர் இண்டிவிஜுவலையோ ஃபாலோ பண்ணுறாரு, இது இந்தியன் ட்ரெடிஷனில் ஒரு பார்ட்ன்றாரு. ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு ஒரு ஃபீல்டு வியூ பண்ணுறாரு. கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சேஞ்சிங் பாசிபிள் அப்படிங்கிறது. டூமட் என்ன சொல்கிறாரு, பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன்னா கேஸ்ட் சிஸ்டம் கூடிய சென்ட்ரல் ப்ளே பண்ணக்கூடியதுன்றாரு. பெட்லி என்ன சொல்கிறாரு, கேஸ்ட் சிஸ்டமானது கிளாஸ் பவரோட அது வந்து அட்டாச் ஆகிருந்தது, அது ரிச்சுவல் பேஸ்டு கிடையாது அப்படிங்கிறாரு. இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, கேஸ்டுடைய ஃபீச்சர்ஸ் ஹைரார்கி, எண்டோகாமி, ஹெரிடிட்ரி, ஆக்குபேஷன் இதெல்லாம் அவருடைய ஃபீச்சர்ஸ். அன்டச்சபிலிட்டிங்கிறது நிறைய இடங்களில் ஃபார்ம் ஆகும், அது இன்னுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆனது இருக்குது. லீகலாக சில நடவடிக்கைகளை கொண்டு வந்தாலுமே இன்னுமே அந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டியில் இருக்குது அப்படிங்கிறாரு. கரெக்டாக? இப்போது ப்ராக்டிஸ் கொஷின். briefly explain M.N. Srinivas concept of dominant caste and sanctuarization in understanding caste in India. இந்தியன் கேஸ்ட் சிஸ்டமை M.N. Srinivas சொல்லியிருக்காருல்ல, டாமினன்ட் கேஸ்ட் அண்ட் சாங்க்ரைசேஷன். இதை வந்து இந்தியன் கேஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றாரு. சாரி, கொஞ்சம் வேகமாக சொல்கிறதுனால புரியலன்னு நினைக்கிறேன். M.N. Srinivas டாமினன்ட் கேஸ்ட் அண்டு சாங்க்ரைசேஷனை அந்த கான்செப்டை வந்து விளக்கி சொல்லுங்கள். இதன் மூலமாக நம்ம இந்தியன் சொசைட்டியை எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த டிஃப்ரெண்ட் சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆன் கேஸ்ட் இன் இந்தியா. ஒவ்வொருத்தர் சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் மேலே பார்த்தோம் இல்லையா, உங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் கேஸ்ட் சிஸ்டமை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வித் ரெஃபரன்ஸ் டு ஜிஎஸ் குரே, லூயிஸ் டூமோட் அண்டு ஆண்ட்ரி பெட்டலே. இவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்ற. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் கிரிட்டிக்கலாக சொல்லுங்கன்றாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.